சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக அரசு பள்ளிகளில் தையல், ஓவியம், கணினி, உடற்கல்வி, தோட்டக்கலை, கட்டடக்கலை உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளில் 16,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் 2012ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டனர். தொடக்கத்தில் இவர்களுக்கு மாத ஊதியமாக 5,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது இவர்களுக்கு மாத ஊதியமாக 12,500 வழங்கப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் ஆகியவற்றை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதையடுத்து பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியத்தை 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்தார். மேலும் அவர்களுக்கு மே மாதத்தில் ஊதியம் வழங்கப்படாத நிலையில் இனி அந்த மாதத்தில் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதேபோல் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.